இது எங்க டீம்னால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான முதல் படிதான். ஸோ இதுக்கு அடுத்து இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் டெக்னிக்கலாவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லாமே சரி செய்யப்பட்டு அது இன்னும் நேர்த்தியா அடுத்த லாரா 2 கூடிய விரைவில் ஆரம்பிப்போம். விடுதலை 2 போராளி ஸ்டோரி உங்களுக்கு தான் ஆக்சுவலா பார்த்தா கடைசியா போராளி ஸ்டோரி தான். ஏன் வந்து ஒரு போராள விடாம அவங்கள வந்து இறக்க வச்சு? ஏன்னா இப்ப வந்து விடுதலை 2ல வந்து போராளி தான் போலீஸ் சாவடிப்பாங்க, இதுல வந்து வில்லன் யாருமே சாவடிப்பாங்க. ஏன் அந்த சிச்சுவேஷன் வச்சீங்க? இதுல போராட்டம் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட தனி மனித வாழ்க்கையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றதுதான் இது மெயின் பிளாக். ஸோ அவங்க என்ன காரணத்துக்காக போராடினாங்கன்றது அது வந்து செகண்டரி. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு தனி மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடும். ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா நீங்க போய் ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு கேட்குற விஷயத்த வெளியே போய் தட்டி கேட்டு பாருங்களேன், அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது தெரியும். ஆனா நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழதான் விரும்புவோம். ஆனா கேட்கும்பொழுது அது அதிகார வர்க்கமா இருக்கலாம், அல்லது அடக்குமுறையா இருக்கலாம், அல்லது அரசியலா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களை அடுத்தடுத்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதுக்கு நீங்க ஒண்ணு அடங்கி போகணும் அல்லது எதிர்த்து நிக்கணும். எதிர்த்து நின்னால் உங்க வாழ்க்கை அப்படியே தரம் மாறும். ஸோ அப்படி மாறக்கூடிய ஒரு பொண்ணோட லைஃப் தான் இதுல போகும். அப்படி போகும்போது அந்த பொண்ணு வாழ்க்கையில என்ன நடந்தது, அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைக்கு தேவையான கன்க்ளூஷன் மட்டும்தான் கொடுத்துருப்போம். அங்க உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள் நடந்தது, எதனால அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, ஸோ அடுத்து அவங்க ஏன் இங்க வரவே இல்லை, அடுத்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க தன்னுடைய பழைய வாழ்க்கையை மீட்டாங்களா இல்லையா, அதை மீட்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க, அதுக்கு ஆஸ் அ ஹீரோவா மெஹரூப் அசோக் புலத் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு, அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்க, அதை ஆஸ் அ இன்ஸ்பெக்டர் வந்து எந்த இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டு அதை வேற பொண்ணுக்கு சாதகமா மாத்தி விட்டாரு, இனிமே அவங்களுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் பார்ட் ஃபுல்லா போகும். ஸோ அதுக்காக உருவாக்குனதுதான். கண்டிப்பா இருக்கிறேன், அதுக்காக தான் உங்களுக்கு நான் கூப்பிட்டு இருக்கிறேன். ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிசினஸ் பேசிட்டு இருந்தவங்க வேற ஸ்டைல இருந்தது, இப்போ 2 நாளா பேசிட்டு இருக்கிறது வேற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பத்திரிகைக்காரர்களும் உங்க மாதிரி ஊடகங்களும் தான் மிக்க நன்றி சொல்லணும். ரொம்ப பாசிட்டிவா எழுதிருக்கீங்க. அது எந்த மாதிரி ஆட்களுக்கு இவ்வளவு பாசிட்டிவா எழுதுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வரும்பொழுது நான் சக்சஸ் மீட் வச்சிருக்கேன்னா சந்தோஷமா தான் வச்சிருக்கேன். எல்லாம் கண்டிப்பா நிறைய பேசிட்டு இருக்காங்க சார், அதுதான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். அதுக்காக தான் அந்த மீட்டை வந்து சீக்கிரமா வச்சது, வேற ஒண்ணு இல்லை. நன்றி சார், நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்க. இப்போ கரண்ட்ல நேற்று கூட வந்திருக்கு, தினத்தந்தியில மாலைமலையில வந்திருக்குது. பரங்கம்பாடி ஊர்ல கணவன் காணணும்னு சொல்லி கருமாதி எல்லாம் பண்ணிட்டாங்க. அவரு காலையில 10 மணிக்கு பண்றோம், சாயங்காலம் வந்து ஏஞ்சி வீட்டுக்கு வந்துட்டாரு. இது மாதிரி ஒரு சம்பவங்களை, சுவாரஸ்யமான சம்பவங்களை கோர்த்து தான் நாங்க ஒரு படமா எடுத்திருக்கிறோம். இப்ப நீங்க பாத்துருக்க ஒரு 30% நாங்க ஒரு கன்வே பண்ணிருக்கிறோம். அடுத்த பார்ட்ல பார்க்கும்போது ஒரு 70% இந்த கதை வேற ஒரு தளமா வேற ஒரு களமா இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும், பாப்பீங்க கண்டிப்பா. சரிங்க. சரி என்ன என்ன பண்ணலாம் சொல்றீங்க? யாரு என்ன? சரி இல்ல இல்ல, இந்த படத்தை நீங்க வில்லனே நீங்க கண்டுபிடிக்கல, ஆனா வில்லன் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரிங்க. சரி எந்த ப்ராப்ளம் கேக்குறீங்க நீங்க? யாரு சாரா சார்? அதுக்குள்ள நான் போறோம்ல, நல்லா தானே போயிட்டு இருக்குது. திடீர்னு அந்த சார் யாருன்னு கேக்குறீங்க? அதுக்குள்ள நான் போறோம் இல்லைங்க. நான் இப்பதான் வளர்ந்து வர்றேன், அது பாத்துக்கிறதுக்கு நிறைய ஆள் இருக்கிறாங்க. நான் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி பேட்டி எல்லாம் கேளுங்க, கொடுக்குறேன். நான் சும்மா கடப்படான்னு பேசக்கூடிய ஆளு, என்ன அதுல இழுத்து விட்டாதீங்க, வேண்டாம். அரசியல் நமக்கு வேண்டாங்க, ஏன்னா நம்ம படம் பண்ணுவோம். கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைச்சிருச்சு. நிறைய பேர் நல்லாவே எழுதிருந்தீங்க. அடுத்தடுத்து கண்டிப்பா ஹீரோவா தான் பண்ணுவேன். இந்த படத்துல பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியல உங்களுக்கு? சரி சரி சரிங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% என்னுடைய முகத்துல இந்த படத்துல பாத்திருப்பீங்க, லீடா வந்திருப்பேன் இல்லைங்களா? ஓரளவு உட்கார வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் படத்துல வேற மாதிரி பண்ணுவோம். கண்டிப்பா நான் டுவேட் நல்லாவே பாடுவேன். இந்த படத்துல 2 பாட்டு ட்ராக் நான் தான் பாடி கொடுத்தேன், 2 பாட்டு எழுதியிருக்கிறேன்.
சரிங்களா, நல்லாவே பண்ணுவேன். சார், ஒன்றும் படத்துல நீங்க போலீஸ் மட்டுமே காட்டியிருக்கீங்க. உங்க ஃபேமிலி சைடு எதுவுமே காட்டல. டைரக்டர் ஏதாவது வந்து இல்லை சார், இல்லை 2 மணி நேரத்தில் நாங்கள் என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் லீடு கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா? சார், இப்ப சார் நீங்க சார் இப்ப படத்துல வந்து முத்த காட்சியெல்லாம் வந்து எது கஷ்மீர்ல சொல்லிட்டீங்க. சரிங்களா? சொல்லுங்க. முத்த காட்சி வைக்கணும் அவசியமா? ஏன்னா டைரக்டர் வந்து அவர் பாயிண்ட் ஆஃப்ல எழுதிடுவாரு. ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோயின்லாம் வந்து அதை வந்து ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் சொல்ல. சார் முன்னாடியே ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே சொன்னார். ஏன்னா அந்த சத்யான்ற கேரக்டர் வந்து போதைக்கு அடிமையான ஒரு பையன். அவங்க வந்து ஒரு பார்ட்டி பண்ணுறாங்க. ஒரு சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஜம்ப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அன்னைக்கு நைட் வந்து எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீம் ஜாலினஸ் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்ட போகிறான். அவங்க வந்து அந்த ஸ்மோக் பண்ணி அந்த கஞ்சாவை வந்து அந்த போதையை வந்து அந்த பொண்ணுக்கு வாய் வழியா இன்ஹேல் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். ஸோ அவங்களுக்கு அதில் போதை ஆகிட்டு திருப்பி அங்கே தப்பு பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் போகுது. ஆனால் அது வந்து நடக்க முடியாமல் அது எப்படி தப்பிச்சு போறா அந்த பொண்ணு அப்படிங்கிறது தான். அது த்ரில்லருக்காக கொண்டு போகிறதுக்காக தான் அந்த சார் அந்த சப்ஜெக்ட் வச்சாரு. சார், நீங்க கதை எழுதும் போதே அந்த எல்லோ கலர் சுட்டிதார், சரிங்களா, எப்படி அதை பிளான் பண்ணீங்க? ஏன்னா தொடர்ந்து அந்த எல்லோ கலரே வந்து அதுதான் வந்து லீடே படத்துக்கு. ஸோ லீடும் சரி எண்டும் சரி அதுதான். எப்படி அதை யோசிச்சீங்க? இது வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்படின்றது மாதிரி இல்லை. அந்த டைலாக்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மிஸ்ஸிங் கேசஸ்ல மேட்சான காஸ்டியூம்ஸ் அப்படின்னு வரும்பொழுது யார் கனெக்ட் ஆகுறாங்க, அந்த கேரக்டர் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல டிராவல் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல 2-3 பொண்ணுங்க கூட காணாம போயிருக்கலாம். அப்ப எந்தெந்த இந்த ட்ரெஸ் கோடு இந்த மற்ற விஷயங்கள்லாம் யாரு கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற போது இந்த காஸ்டியூம் மேட்ச் ஆகக்கூடிய பொண்ணு தான் இந்த கேஸ்ல கனெக்ட் ஆவாங்க. ஸோ ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிருக்கும்போது வேற ட்ரெஸ் போட்டுருந்துருப்பாங்க. அதே போல டெட் பாடி கிடைச்சும் போது இந்த காஸ்டியூம் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, இது உங்க பொண்ணோட காஸ்டியூம் மாதிரி இருக்கா அப்படின்றது கேட்பாங்க. அப்ப அது வந்து அந்த கனெக்டிவிட்டிக்காக தான். அந்த இடத்துல பல பெண்கள் தொலைஞ்சு போயிருக்கலாம், இந்த பொண்ணு மட்டும் இந்த கேஸ்குள்ள வர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த காஸ்டியூம். ஸோ அப்படிதான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை. சார், லாஸ்ட் படத்தை பத்தி சக்சஸ்ஃபுல்லி வச்சிட்டீங்க. படத்துக்கு லாஸ்ட் சீன் கூட கேட்கலாம். கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணு சாவடிக்காம எங்களை வந்து மூலப்படம் செஞ்சீங்களே, ஏன்? இல்ல எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ட்விஸ்ட். இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு அந்த ஒரு அனிமேஷன் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருப்போம். அந்த அனிமேஷன் ஸ்டோரியில இன்கேஸ் அதுல உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலன்னா அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் அந்த 1.5 நிமிஷத்துல ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்போம். அதுல வந்து ரொம்ப தெளிவாக மென்ஷன் ஆயிருக்கும் 2 மெயினான கேரக்டர், ரொம்ப சாதுவா இருக்கக்கூடிய 2 கேரக்டர். அந்த கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அசோக் பிரதர் அண்டு அனுஸ்ரயா, அதாவது லாரா அண்டு மேகரோவ். அவங்க 2 பேரும் இந்த பொண்ணு இறந்துட்டதா போலீஸை நம்ப வச்சிட்டால், இப்ப லாரான்ற ஒரு பொண்ணு இறந்துட்டதா நம்ம நம்ப வைக்கும் பொழுது அந்த பொண்ணோட வாழ்க்கை சுதந்திரமா கிடைச்சிடும். ஸோ அந்த பொண்ணோட அவங்களுடைய லைஃப் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் போது அவங்க 2 பேரோட தனிப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் டிராவல் பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணி ஒன்று பண்றாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணுக்கு சாதகமா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து முடிச்சு வச்சுட்டு போயிடுறாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து இன்னுமே தேடப்படும் குற்றவாளியாவே இருக்கா. ஸோ அந்த சூழ்நிலையில அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எண்டு முடிச்சிருக்கோம். ஸோ அதை புரிதலுக்காக தான் அந்த 1.5 நிமிஷம் ஸ்டோரி. அது ஒருவேளை அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வேணுன்றவங்க அதை பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க தெரியாது. சிலர் வந்து அந்த ட்விஸ்ட் என்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க, பார்த்த அத்தனை பேர் அப்போ யார் தாங்க செத்தது, இந்த கேள்வியை கேட்காத நபர்களே கிடையாது. அந்த கேள்விதான் நம்ம படம் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி இருக்கு. எண்டு வரும்போது ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க படத்தை முழுமையா கவனிச்சிருக்காங்க. அந்த கவனிச்சதுக்கான பலன் தான் எந்த வரும், அப்ப யாரு தாங்க செத்துதுன்ற ஒரு ஆர்வம். ஸோ அதை எங்க படம் கொடுத்துருக்கு. அதுக்காக தான் அந்த விஷயம். புரிதலுக்காக நான் கேட்கிறேன். 2 கொஸ்டின். ஸ்டேஷனை வந்து காட்டவே இல்லை, சரிங்களா? ஏன் அந்த ஸ்டேஷன் மீன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா இப்ப தோரோட்டா மேக்ஸிமம் போலீஸ்லாம் வந்து ஸ்டேஷன்ல தான் வருவாங்க, அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டீ கிளாஸ் பண்ணிட்டே இருக்கு, அது ஏன்? இப்போ காஃபி குடிச்சுட்டே இருக்காரு, சில விஷயம் காஃபி குடிக்கிறாரு, அவங்க எஸ்ஐக்கும் கொடுக்குறாரு, அது என்னக்காக? ஓகே, இப்போ ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா படத்துல தேவையான இடங்கள்ல எல்லா இடத்துலையும் காட்டியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இல்ல நான் கண்டிப்பா காட்டியிருக்கேன். உங்களுக்கு அது வேற எந்தெந்த இடங்கள்ல ஸ்டேஷனை காட்டியிருக்கலாம்னு தோணுச்சுன்னா நான் அடுத்த முறை அதை சரி பண்ணிக்கிறதுக்காக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு கான்ஃபிடண்டா என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்கேன். அது பர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் அது பத்தலைன்னு தெரிஞ்சதுன்னா நான் பர்சனலா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் என்ன. 2வது அந்த காஃபி மேட்டர் வந்து
இப்போ பொதுவாகவே ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் ஒரு கேரக்டரைசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பில்ட் பண்ணும். ஸோ ஒரு கேரக்டர் அப்படியே எழுதி அப்படியே நிற்க வச்சு டைலாக் பேசுங்க அப்படின்னு பேசும்பொழுது அது அவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணல. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஆக்டிவிட்டி தேவை. அந்த ஆக்டிவிட்டி யதார்த்தமாக நடைமுறையில் நான் பார்த்து நான் என்னுடைய பழக்கவழக்கங்கள் நண்பர்கள் ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவங்க எந்த விஷயம் பண்ணால் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக யோசிச்சது தான். அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த போலீஸ்னாலே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை சிகரெட் அடிச்சிட்டு இருக்கலாம், இது ரெண்டு தான் ரொட்டீனாக போகும். எனக்கு அது ரெண்டும் வேணான்னு தோணுச்சு. நான் நிறைய டீ குடிப்பேன். மியூசிக் டைரக்டர் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் எதை சொல்கிறாரோ இல்லையோ அதை கரெக்டாக சொல்லிடுவாரு. நான் டீ குடிப்பேன் இல்லைன்னு சொல்ல. ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக வைக்கலாம். ஒரு கேரக்டராக ஒரு யதார்த்தமான மனிதர் அப்படின்ற போது போலீஸா காட்டுறீங்க அவரை, ப்ரொடியூசரை. மேபி இருக்கலாம். ஸோ அது காட்டுறதுக்காக அதுக்காக வச்சது தான் ஸ்பெசிஃபிக்காக. இந்த சக்சஸ் மீட்டிங் கலந்துட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்தடுத்த படைப்பில் வரும்போது இதே ஆதரவை கொடுத்து எங்களை இந்த டீமை வெற்றி பெற சொல்லணும். கண்டிப்பாக என்ன மாதிரி சின்ன படங்கள் அனைத்து படங்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு எழுதி வெற்றி பெற வைக்கணுங்கிறது தான் என்னுடைய கடைசி முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கடலூரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அங்கெல்லாம் கோலாகலமாக இருக்குது. இப்போ இந்த தட்டில் போட்டாலும் மெட்ராஸும் சரி கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயுமே இந்த படம் ஓடிட்டு இருக்கு, வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. நல்ல ரிசல்ட் ரிவ்யூ நல்லா வந்துட்டு இருக்கு. அதுக்கு உங்களுக்கு மிக்க மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றேன். தேங்க்யூ.